இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வர சொல்லுங்க. கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. குழந்தைகளா இருக்கிறதோட முன்னாடி வர சொல்லுங்க. இதை கொஞ்சம் பின்னாடி கூப்பிடுங்க. காசு கொடுங்க. இங்க எதிர்ல இருக்கிற டீம் மட்டும் அந்த மூணு ரூபா மட்டும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அந்த ரூபா மட்டும் முன்னாடி கொண்டு போங்க. ஓகே இல்லைங்க தமிழ் அப்பா உத்தர் தோழர்களே, மாநாட்டினுடைய முதல் நிகழ்ச்சியாக மாவட்ட மாநாட்டினுடைய கொடியை கட்சியினுடைய முன்னாள் ஆவடி பகுதிக்குழுவுடைய செயலாளரும் போக்குவரத்து அரங்கத்தில் நீண்ட காலம் பணியாற்றி போக்குவரத்து அரங்கத்தில் பணியாற்றுகிற போது ஆவடி பகுதியிலே இணைந்து செயலாற்றி இந்த பகுதியிலே கட்சியை கட்டுவதற்கும் முக்கிய பங்காற்றிய மூத்த தோழர் ஆர் ராஜன் அவர்கள் மாநாட்டு கொடியை ஏற்றுவார்கள். உயரட்டும் உயரட்டும் வானில் செம்பொடி உயரட்டும் 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 வானில் செம்பொடி உயரட்டும் தகரட்டும் தகரட்டும் அனைத்து முறைகள் தகரட்டும் கால் மாற்றம் ஏகச்சம் மேலே நீங்கும் சாலினோம் உயர்த்தி பிடித்த தீபத்தை அனைவரும் அனைவரும் வெல்லட்டும் வெல்லட்டும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு மாவட்ட மாநாடு 23வது மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்த நிகழ்ச்சியாக தியாகிகளுடைய நினைவு ஜோதியை இங்கே வருகிறது. நினைவு ஜோதிகளுடைய பயணத்தை தொகுத்து கட்சியுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் லோகநாதன் அவர்கள் தொகுத்து வழங்குவார். திருவெட்டூரிலிருந்து இரண்டாவது ஜோதி தோழர் எஸ் பாக்கியலட்சுமி தலைமையில் வருகின்றது. தோழர் டி என் நம்பிராஜன் அவர்கள் நினைவு ஜோதி. தோழர் டி என் நம்பிராஜன் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்தவர். 1960ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இணைந்தார். நெல்லையில் டிவிஎஸ் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை சேர்ந்தார். கட்சியின் வழிகாட்டுதலில் வங்கி அரங்கத்தில் செயல்பட்டார். திருவனந்தபுரத்தில் இயங்கி வந்த சமூக விஞ்ஞான கழகத்தில் இணைந்து செயல்பட்டார். டிவிஎஸ் நிறுவன வேலையிலிருந்து விலகி தில்லிக்கு சென்று சிஐடி அகில இந்திய தொழிற்சங்க மையத்திலிருந்து பணியாற்றினார். பல தலைவர்களுடன் கலந்து பழகியவர். அன்புமிக்க தோழர் நம்பிராஜன் அவர்களின் நினைவு ஜோதியை தோழர் எஸ் பாக்கியலட்சுமி கொடுப்பார். அவரது ஜோதியை மாநில சிறப்பு உறுப்பினர் தோழர் பா செல்வசிங் அவர்கள் பெற்றுக் கொள்வார். நம்பிராஜன் நீங்கள் விட்டு சென்ற பாதையில் தொடருவோம் 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 தொடருவோம். நீங்கள் சென்ற பாதையிலே எங்கள் பயணம் தொடரும் தொடரும். வட சென்னை பகுதியில் தொழிற்சாலை தங்குகாயில் வட சென்னை பகுதியில்
அம்பத்தூரிலிருந்து தொடர் ஏதி காசிநாதன் நினைவு ஜோதி தொடர் லெனின் சுந்தர் தலைமையில் வருகின்றது. தொடர் ஏதி காசிநாதன் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனத்தில் சாதாரண தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கியவர். கடந்த 50 ஆண்டு கால கட்சி பணியில் தொழிற்சங்க பணியில் தீவிரமாக பணியாற்றியவர். சிஐடி வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் மாநில நிர்வாகிகள் ஒருவராகவும் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினராகவும் கட்சியின் மாவட்ட உறுப்பினராகவும் பல்வேறு பணிகளை தொடங்கியவர். அவரது ஜோதியை கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் லெனின் சுந்தர் கொண்டு வர கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் எஸ்.கே. மகேந்திரன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். தொழில் ஒன்று திறந்து இன்னும் வீழ்த்திய தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். மாநாடு, மாநாடு, மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு, மாவட்ட மாநாடு, வெல்லட்டும், வெல்லட்டும். அடுத்ததாக ராயபுரத்திலிருந்து தோழர் எவரெஸ்ட் சண்முகம் அவர்களின் தியாக நினைவு ஜோதி வருகின்றது. அடுத்ததாக திருவிக்கா நகரிலிருந்து தோழர் கிருஷ்ணன்குட்டி நினைவு ஜோதி. தோழர் கிருஷ்ணன்குட்டி கேரளாவில் பிறந்து வளர்ந்தவர். கேரளா மாநிலத்தின் திருவனந்தபுரம் நேமம் கிராமத்தில் நிலவுறவையாளர்களோடு ஏற்பட்ட வன்முறையில் பொய் வழக்கு போடப்பட்டு காவல்துறையால் தேடப்பட்டார். கட்சி முடிவின்படி சென்னை வந்து தலைமறைவாக குடியேறினார். சென்னையில் மெக்கானிக்கல் மேகர் தொழிலாளியாகவும் சங்க தலைவராக இருந்தார். மெக்னிக்ஸ் மேகர் தொழிலாளர்களிடையே பெரும் மதிப்புக்குரியவராக விளங்கினார். அம்பத்தூர் சிங்கர் தெரு சங்கங்களின் நிர்வாகியாகவும் புறத்தை வில்லிவாக்கம் பகுதிக்குள் உறுப்பினராகவும் செயல்பட்டவர். முறைசாரா தொழிலாளிகளை பெருமளவில் அணிதிரட்டியவர். தன் வாழ்நாளின் இறுதி வரை கட்சி உறுப்பினராக கட்சி பணியாற்றியவர். தோழர் கிருஷ்ணன்குட்டி அவர்களின் நினைவு ஜோதியை திருவிக்கா நகர் பகுதி செயலாளர் தோழர் வி. செல்வராஜ் கொண்டு வருகின்றார். அந்த நினைவு ஜோதியை கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆர். ஜெயராமன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம். போராட்ட வரலாற்றில் தொழிற்சங்க போராட்டத்தில் இன்னும் நிறுத்திய தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஆவடியிலிருந்து தோழர் தனபால் நினைவு ஜோதி. தோழர் தனபால் ரயிலரணி இடைக்குழு செயலாளராகவும் மாவட்ட குழு உறுப்பினராகவும் டிஆர்யூ சென்னை டிவிஷன் தலைவராகவும் மாநில நிர்வாகியாகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர். ரயில்வே தொழிலாளர்களுக்கு கட்சி கல்வி கொடுப்பதிலும் அவர்களை கட்சியுடன் இணைப்பதிலும் பெரும் பங்கு வகித்தார். கட்சி மாவட்ட குழு முடிவுகளை ரயிலரங்கில் உறுதியுடன் அமலாக்கியவர். தோழர் என். தனபால் அவர்களின் நினைவு ஜோதியை தோழர் சரவணன் அவர்கள் கொண்டு வருகின்றார். அதனை கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் வி. ஜானகிராமன் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். இன்னும் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வாழ்கவே, வாழ்கவே, மாநாடு வாழ்கவே, வானின் செங்கொடி உயரட்டும். தோழர் மாணிக்கம் நினைவு ஜோதி. தோழர் மாணிக்கம் மாணவர் இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றியவர். கொலைகார நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர் போராட்டங்களை உருவாக்குவதிலும் தலைமை தாக்குவதிலும் முன்னின்று துடிப்புடன் செயல்பட்டவர். அமைப்பு பணிகளை முன்னெடுத்தவர். மிக குறுகிய காலத்திலேயே மாநில தலைவர்கள் முதல் கட்சி தொழில் அனைவரின் அறிமுகம் பெற்றவராக இருந்தார். 20 வயதில் விபத்தில் உயிரிழந்த அவர் தன் கடைசி நாள் வரையிலும் அமைப்பின் பணிகளை முன்னெடுத்தார். தோழர் மாணிக்கம் அவர்கள் நினைவு ஜோதியை கம்யூனிஸ்ட் தோழர் நிதிஷ்குமார் அவர்கள் கொண்டு வருகின்றார். அதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் எஸ். ராணி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்.
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இங்கெருப்பு போராளி எங்கள் தோழர் மாணிக்கத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம். தோழர்களே, தியாகிகளுடைய ஜோதியை இங்கே தியாகிகளின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நினைவு தீபத்தை கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு ஜோதியை ஏற்றி வைப்பார்கள். வாழியவே தியாகிகள் ஜோதி வாழவே வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும். மக்களுக்கான மாநாடு மக்களுக்கான மாநாடு மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு மத வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகிகளுக்கு வீர வணக்கம். காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மேதை லெனினும் ஸ்டாலினும் ஏற்றி பிடித்த தீப்பந்தத்தை அணைய விடாம் அணைய விடாம். நீங்கள் காட்டிய பாதையிலே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் அணிவகுப்போம் அணிவகுப்போம். வீர வணக்கம் வீர வணக்கம். செங்கோல் காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். தோழர்களே, கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அடுத்ததாக கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் செல்வசிங் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியதற்கு பின்னால் அனைத்து தோழர்களும் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அரங்கத்திற்குள் வருமாறு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை போரில் மலரே தோழா தோழா விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா வீரர் உமக்கு வணக்கம் வணக்கம் வீரர் உமக்கு வணக்கம் வணக்கம் தோழா 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 தோழா
வணக்கம் வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா 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 போரினில் விழுந்த மலரே தோழா 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 Candidate!